நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. திறந்து பார்த்தால் அவர் யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவர் கையில் ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை உங்கள் டேபிள் மேலே வைக்கிறாரு. அந்த பாக்ஸில் ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராரு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யார் என்றே தெரியாத ஒரு மனிதன் இறந்து போவான் என்றார் அந்த ஸ்ட்ரேஞ்சர். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ரூல் சொல்றாரு. பட்டனை பிரஸ் பண்ணால் பணம் உனது, பட்டனை பிரஸ் பண்ணாவிட்டால் நான் எடுத்துக்கொண்டு போய் விடுவேன். இது யாருக்கும் தெரியாது. நோ போலீஸ், நோ கேமரா அண்ட் நோ எவிடன்ஸ். ஆனால் உங்களின் மனசாட்சி மட்டும்தான். சொல்லுங்க, நீங்க பிரஸ் பண்ணுவீங்களா? சிலருக்கு இது எளிது. ஆனால் ஒரு சிலர், நான் எப்படி ஒருவரின் மரணத்திற்கு காரணமாக முடியும் என்பார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு $1 மில்லியன் என்பது பெரிய பணம். அந்த ஆசை அவங்க மனதில் லேசா எட்டி பார்க்கும். அந்த பணம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். புதிய வீடு, கனவு கார், கடனின்றி வாழ்க்கை என்று. அந்த இறக்க போகும் மனிதன் எனக்கு யாரென்றே தெரியாது, அதனால் எனக்கு என்ன என்று கூட நினைக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த அறியாத மனிதன் ஒருவரின் தாய், மகன், தந்தை அல்லது நண்பராக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவராக கூட இருக்கலாம். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது பட்டன் பட்டன் என்ற ஃபேமஸான சிறுகதையிலிருந்து வந்தது. அதனை த பாக்ஸ் என்ற திரைப்படமாகவும் எடுத்தனர். அந்த கதையில் ஒரு தம்பதிகள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் யாரோ ஒருவர் இறந்து போயிருப்பார். பிறகு அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்வார்னா, இப்போது நான் இந்த பெட்டியை வேறு ஒருவரிடம் கொடுப்பேன். அது உங்களுக்கு தெரியாத ஒருவர். அதாவது அடுத்த முறை அந்த பட்டன் அழுத்தப்படும் போது இறக்கப் போவது நீங்களாக கூட இருக்கலாம் என்பார். இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இது மனித மனசாட்சியை சோதிக்கும் ஒரு கேள்வி. பண ஆசை வெல்லுமா அல்லது மனசாட்சி வெல்லுமா? ஒரு வாழ்க்கையின் மதிப்பு எவ்வளவு என்று யோசித்து பாருங்கள். இதே பெட்டி இப்போது உங்கள் முன் இருந்தால் நீங்கள் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட்ல உங்கள் பதிலை சொல்லுங்கள்.